ஓம் நமச்சிவாய. ஒருவரோட ஜாதகத்துல புதன் பகவான் சந்திரன் இல்லாட்டி செவ்வாய் பகவான் சந்திரன் இல்ல புதன் செவ்வாய் சந்திரன் இவங்க சேர்ந்து இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க இடம் வாங்கும் போது காலி மனையாக இருந்தாலும் சரி இல்லது கட்டிய வீடாக இருந்தாலும் சரி அதை வாங்கும் போது அந்த பத்திரத்தில் பாத்தீங்கன்னா ஏதேனும் வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். அந்த பத்திர பதிவையும் முறையா செய்யறதுக்கான வகைகளை ஏற்படுத்திக்கணும். அந்த பத்திரத்தை ஒரு தடவைக்கு 10 தரம் பாத்தீங்கன்னாக்கா யாரேனும் ஒரு வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து அது லீகல் ஒப்பீனியன் வாங்கி செய்யறது நல்லது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புதன் பகவான் காளிமணியை குறிக்கக்கூடிய புதன் பகவானும் சந்திரன் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு இந்த காளி மனையாகப்பட்டது பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களோட லக்னத்துக்கு பாருங்க, புதன் பகவான் ஒண்ணு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு உரியவரா இருப்பாரு, அல்லது சந்திர பகவான் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வார், இல்லாட்டி புதனும் சந்திரனும் ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் தொடர்பு கொள்ற மாதிரி இருக்கும். இதே இதுக்கு செவ்வாய் சந்திரன் அது மாதிரி இருந்தா கட்டின வீடு பாத்தீங்கன்னா நீர்நிலைகள்ல கட்டின வீடா இருக்கும். அந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னாக்கா 8க்கு அதிபதியா வருவார். அவர் பாத்தீங்கன்னாக்கா சந்திர பகவானோட தொடர்பு கொண்டு சந்திரன் புதன் பகவானின் வீட்டுல இருந்தா 6ஆம் இடத்தின் வீட்டுல இருந்தா இது போல பாத்தீங்கன்னா நீர்நிலைகளுக்கு பக்கத்துல இடமோ வீடோ வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இடத்த பத்திரத்தை பார்த்து வாங்கணும். பத்திரத்தை நம்ம ஒரு முறைக்கு 10 முறை பாத்தீங்கன்னா நம்ம பரிசோதனை பண்ணி வாங்கிக்கிறதும் நல்லது. இல்ல அப்படின்னா ஒரு காலத்துல நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புல அந்த வீடு இருக்குன்னு சொல்லி அது அரசாங்கம் அதை உங்களுக்கு சில இடையூறு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால வாங்கும் போதே அந்த பத்திரம் நீர்நிலைகளுக்கு சம்பந்தம் இல்லாத இடமாக இருக்குதான்றதை பார்த்து வாங்குறோம் அப்படின்னா அது மிகுந்த நல்லது செய்யும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த 6-8 தொடர்பு கொள்ளாம புதன் சந்திரன் செவ்வாய் இவங்க இருக்காங்க அப்படின்னா இவங்களோட இடம் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நீர்நிலை தொட்டின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி வாட்டர் டேங்க் இருக்கிற பக்கம் இது மாதிரி இடத்துல பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதனால ஜாதகத்துல செவ்வாய் சந்திரன் இல்ல புதன் சந்திரன் 6-8-12ஓடையோ இல்ல பாதகஸ்தானத்துல இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால், பாதகாதிபதி வீட்டுல இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்க வாங்கக்கூடிய இடத்த பத்திரத்தை ஒரு முறைக்கு பல முறை நீங்க வழக்கறிஞரை வச்சு பார்த்து வாங்கிக்கிறது மிகுந்த நல்லது. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.